வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பார்ப்போம் முதலிலே. அதற்கு பிறகு வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்களிலே மழை எப்படி, இன்று மழைப்பொழிவு எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது, இன்று இரவு எங்கே, இவையெல்லாம் பார்ப்போம். அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு கூட. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக காரைக்கால் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. காரைக்கால் AWS 4 சென்டிமீட்டர். திருவாரூர் மாவட்டம் பாண்டவையார் தலைப்புன் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 3 சென்டிமீட்டர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் AWS, திருநெல்வேலி மாவட்டம் நலுமுக்கு மற்றும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநகர் நாகப்பட்டினம் எல்லாம் 2 சென்டிமீட்டர். இது அதிகாலையில் பொழிந்த மழை, நேற்று இரவு பொழிந்த மழை. அதற்கு பிறகு இன்றைக்கு பகலிலே நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டெல்டாவிற்குமே நல்ல மழைப்பொழிவு. காலையில் தொடங்கிய மழை விட்டு 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 கனமழையாக பொழிந்தது பல இடங்களில். குறிப்பாக நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை கனமழை, தலைநகர் நாகப்பட்டினத்தோட தலைநகர் பகுதியில் மிக கனமழை பொழிவு வரை கூட பொழிந்திருக்கிறது. இந்த நிலையில் அதுக்கப்புறம் நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு மேலும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கு. பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை AWS, புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, இதெல்லாம் மழை. இன்றைய பொறுத்த வரைக்கும் இப்பொழுது டெல்டா மாவட்டங்களில் உள்ள மழை மாலை நேரத்தில் கடலோரம் மட்டும்தான் கொடுக்கும், இப்போ உள்ளே வராது. உள் மாவட்டங்களில் தென் மாவட்ட உள்பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. ஆங்காங்கே கடற்கரையோரத்தில் மழைப்பொழிவு நீடிக்கிறது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தலைநகர் நாகப்பட்டினம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வேதாரண்யம், வேளாங்கண்ணி மற்றும் நாகூர் பகுதிகளில் மழைப்பொழிவு தற்பொழுது தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த மழைப்பொழிவு ஒரு மணி நேரத்தில் ஓய்ந்து விட்டாலும் அதற்கு பிறகு அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் ஒட்டியோ அல்லது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உறுதியாக நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய அதாவது மழைப்பொழிவு இடைக்காலமாக டெல்டாவிலே இந்த முன்னிரவிலே இந்த மாலை நேரத்தில் சற்று ஓய்ந்து காணப்பட்டாலும் மீண்டும் நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் மழை இருக்கிறது. இன்றைய மாலை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுக்கும். நாளை அதிகாலை பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு இரவு மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரை வாய்ப்பு இருக்குது. நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலையில் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் மூணாறு உள்ளிட்ட கேரள பகுதி, வால்பாறை பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு ஓரம் இந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. நாளை அதிகாலையில் மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும். அதாவது உறுதி கிடையாது, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட வால்பாறை திருப்பூர் மாவட்டத்திற்கு பகுதி உறுதி கிடையாது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட பிற பகுதிகள், தென்காசி மாவட்ட பிற பகுதிகள், தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கண்டிப்பாக இன்றைக்கு இரவு மழை இருக்குது. மீண்டும் நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் அதற்கு வடக்கே புதுச்சேரி, விழுப்புரம் வரைக்கும் கூட இந்த மழை வாய்ப்பு தெரிகிறது. நாளை அதிகாலையில் இந்த மழைப்பொழிவு நாம் எதிர்பார்த்த ஒன்று தான். 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு தெற்கே மழை இருக்கும், சென்னை வரைக்கும் தூறல் சாரல் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட தெற்கு ஓரம் மற்றும் நாமக்கல், சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, ஈரோடு மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் நாளை மாலை இரவிலே கிடைக்கும். நாளை அதிகாலை கடலோரம் தொடங்கும்.
நாளை அதிகாலை புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர பகுதிகளில் தொடங்கும் மழை நாளை மதியம் உள்ளே மாலை உள்ளே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் நாளை மாலை இரவில் கிடைக்கும். அடுத்த நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நாளை மறுநாள் தான் உள்பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே தான் நீடித்து கொண்டிருக்கு. கொஞ்சம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு, அதாவது மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கே வந்து குமரிக்கடலுக்கு வந்த பிறகு தான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பிற மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். அதே போல் மன்னார் வளைகுடாவிற்கு நேர் தெற்கே வந்ததுக்கு அப்புறம்தான் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் இந்த தூறல் சாரல் மழையெல்லாம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் தூறல் சாரல் மழைப்பொழிவு கூட நாளை எதிர்பார்க்கலாம். ஆனால் தூறல் சாரல் மழை தான், பரவலான மழை இல்லை, ஆங்காங்கே தூறல் சாரல். உறுதியான மழைப்பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா நாளை சனிக்கிழமையும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கும். இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே கொஞ்சம் முன்னேறி மழைப்பொழிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மற்றும் புதுச்சேரி வரை, உள்ளே அரியலூர் பெரம்பலூர் வரை, திருச்சியெல்லாம் நாளை மதியத்துக்கு மேலே மாலை இரவில் மழை கிடைக்கும். அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை உள்பகுதியெல்லாம் நாளை மதியத்துக்கு மேலே மாலை இரவில் மழை கிடைக்கும். இன்றைக்கு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள அந்த மாவட்டங்களும் இந்த மாவட்டமும் ப்ளஸ் அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களும் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை மாலை உறுதி இன்று வாய்ப்பு இருக்கிறது. நாளை அதிகாலை வரை தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் நாளை அதிகாலை வரை வாய்ப்பு இருக்கிறது. அதிகாலை மீண்டும் கடலோரம் தொடங்கி நாளை மதிய மாலையில் உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். அப்பொழுது வடகடல் ஓரத்தில் தூறல் சாரல் கொடுக்கலாம். புதுச்சேரிக்கு வடக்கே வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை தூறல் மழை. ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு பெய்தது போல நாளை அதிகாலையில் ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு பகலில் பெய்தது போல நாளை அதிகாலை ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் நாளை மதியம் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு கொடுத்து பிறகு டெல்டா மழை தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் மழை தீவிரம் குறைந்திருக்குமே தவிர விலகாது. திங்கட்கிழமை வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்குது. ஆனால் திங்கட்கிழமை தூறல் சாரல் தான். ஞாயிற்றுக்கிழமை லேசான மழை, சனிக்கிழமை மிதமானது முதல் சற்று கனமழை. இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை இன்று பகலில் பெய்தது போல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். நாளை அதிகாலை பெய்கிற மழை தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. அதற்கு பிறகு தீவிரம் குறைந்திருக்கும் டெல்டாவிலே. ஆனால் திங்கட்கிழமை காலை வரை இந்த குழப்பமான வானிலை, மழை, லேசான மிதமான சற்று கனமழை எல்லாமே டெல்டாவிற்கு இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு பரவலாக இருக்கும். வடகடலோரத்திற்கு தூறல் சாரல் இருக்கும். வட உள் மாவட்டங்களுக்கும் தூறல் சாரல் இருக்கலாம். பெரிய மழை வட உள் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் சேலத்துக்கு தெற்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை இருக்கும். திருச்சிக்கு தெற்கே லேசான மழை இருக்கும். திண்டுக்கலுக்கு தெற்கே மிதமான மழை இருக்கும். மதுரைக்கு தெற்கே கண்டிப்பான ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வரக்கூடிய 3ஆம் தேதி திங்கட்கிழமை வரை இந்த சுற்றின் மழை, 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை இடைவெளி தெரிகிறது. 10ஆம் தேதி வரை இடைவெளி, ஒரு வாரத்திற்கு இடைவெளி இருக்கிறது. அந்த நாட்களிலே முதிர்ந்த நெல் தானியங்களை, அந்த நாட்களில் முதிரக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்ய முயற்சி செய்யுங்கள். மீண்டும் மழை சுற்றுகள் இருக்கிறது. 11ஆம் தேதி எதிர்பார்க்கிறோம். 2 நாள் 1 நாள் தாமதம் அடையவும் வாய்ப்பு இருக்குது. 12ஓ 13ஓ வரலாம். ஆனால் 11ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்கிறது என்பது நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளணும். நம்ம ஏற்கனவே சொன்னதான் 2 இருக்கிற நாட்களில் மழை தொடங்கும்னு. கண்டிப்பாக 12 மற்றும் 22 இந்த இதில் 2 சுற்று மழை இருக்குது மார்ச்லேயே. ஆக மார்ச் 2, 3 வரைக்கும் இந்த சுற்றின் மழை. அடுத்தது 12, 13, 14 இருக்கும். அது ஓரிரு நாள் தள்ளியோ 12, 13, 14லையோ அல்லது 13, 14லையோ இருக்கலாம். இப்படி இருக்கும். ஆனால் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு 22, 23, 24, 25 இருக்கும். இவை எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு மழை பொழிகிறது. நிறைய பேர் வானிலை அறிக்கை கேட்பீங்க. உங்கள் முதலீடை போட்டுவிட்டு வானிலை அறிக்கை கேட்காமல் நஷ்டமடைந்தவர்கள் இன்றைக்கு ஏராளம் நிறைய பேர். காரணம், வானிலை அறிக்கையை வெயில் அடிக்கிற காரணத்தினால பார்க்க மாட்டீங்க. அதனால் இன்றைக்கு மழை பெய்யறதுனால பார்ப்பீங்க. அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டாலே விழிப்புடன் இருந்து அந்த திட்டமிட்ட அறுவடையெல்லாம் செய்வீங்க. ஆகவே வானிலை என்பது விவசாயத்துக்கு மிகவும் அடிப்படை என்பதை உணர்ந்து தயவுசெய்து வானிலை கூட இணைந்திருந்து உங்கள் லாபத்திற்கும் உங்களுடைய இழப்பீடை தவிர்ப்பதற்கும் தயவுசெய்து இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு பகலில் டெல்டாவில் பெய்தது போல நாளைக்கு அதிகாலை ஒரு மழை இருக்குது. நாளையிலிருந்து 2 நாட்களுக்கு திங்கட்கிழமை காலை வரை மழை இருந்தாலும் இன்றைய விட நாளை அதிகாலையை விட தீவிரம் குறைந்திருக்கும். நாளை மதியம் மாலையில் நானால் திங்கட்கிழமை அதிகாலை வரை டெல்டாவிற்கு மழை இருக்குது. பிற மாவட்டங்களுக்கு நாளையிலிருந்து தான் கொஞ்சம் தீவிரமடையும். உள் மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு, வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு நாளை தூறல் சாரல் எதிர்பார்க்கலாம். இதான் ஆய்வறிக்கை சுருக்கம். இணைந்திருங்கள். அப்டேட் சொல்ல நன்றி.